Praise the Lord. சத்தமே வரலையே. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். கை இருக்கிறவங்க மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவுக்கே புகழ். எல்லாருக்கும் கை இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆண்டவருடைய பாதத்தில் அமர நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். Praise the Lord. நாம் வாழ்கின்ற இந்த உலகிலே பலவிதமான அடையாளங்களை பார்க்கிறோம் இல்லையா? துணி வாங்கினா ஒரு பிராண்ட் துணி இருக்கு இல்லையா? அதே போல எல்லா நிறுவனங்களுக்கும் அந்த அடையாளங்கள் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்று சொல்கின்ற பொழுது என்ன அடையாளத்தை வைத்து இது கிறிஸ்தவ கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக சாலையில் சென்று கொண்டிருக்கின்றோம். கோவில்களை பார்க்கின்ற பொழுது எந்த அடையாளத்தை பார்க்கின்ற பொழுது அது கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று சொல்வார்கள். சிலுவை இல்லையா? யாருடைய வீடுகளில் எல்லாம் சிலுவை வைத்திருக்கிறீர்கள்? போங்க சாமி, நானே ஒரு பெரிய சிலுவை என் வீட்டில், இதுக்கு இன்னொரு சிலுவை வேற வேணுமான்னு இல்லையா? நாம் எல்லாம் அழகாக படிக்கலாம். இந்த சிலுவை ஒரு அவமானத்தினுடைய சின்னமாக இருந்தது. ஆனால் அந்த அவமானத்தின் சின்னத்தை மீட்பின் சின்னமாக மாற்றினார். Praise the Lord. Praise the Lord. அழகா பாருங்களேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒரு ஆள் சத்தமா? சிலுவை பற்றிய செய்தி, சிலுவை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, ஆனால் மீட்பு பெறும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை. ஆமென், ஆமென். கரெக்ட் தானே? அழிந்து போகின்றவர்களுக்கு அது மடமை, ஆனால் மீட்பு பெறுகின்ற நமக்கு அது வல்லமையை தருகிறதுங்க. பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் என்று பார்த்திருக்கிறோம். அப்படிதானே? அதே போலதாங்க அந்த சிலுவையோடு அந்த இறைமகன் சேர்ந்த பிறகு அந்த சிலுவைக்கு மகிமை வருகிறது. Praise the Lord. Praise the Lord. அப்படிப்பட்ட மீட்பு தந்த அந்த சிலுவையை இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்றோம். அதை சுமந்த ஆண்டவரும் நம்மோடு இங்கு இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவையை மட்டும் அவர் சுமக்கவில்லை, நம்மையும் ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டிருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். கரெக்டா இல்லையா? உங்களை எல்லாம் சுமப்பது யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சுமைகளை எல்லாம் சுமந்து கொண்டிருப்பவர் நம் ஆண்டவர். படிங்க பார்க்கலாம். ஏசாயா 46வது அதிகாரம், ஏசாயா 46வது அதிகாரம் 3 மற்றும் 4. யாக்கோபு வீட்டாரே, இஸ்ரேல் குடும்பத்தாருள் எஞ்சிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்தில் இருந்தே உங்களை தாங்குபவர். என்னமா உதரத்தில் அப்படின்னா? இரத்தத்தில், தாயின் கருவில் இருந்தே. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேன். தாயின் கருவில் இருந்தே உங்களை சுமப்பவர் யார்? ஜோரா ஒரு கைத்தட்டி அவருக்கு ஒரு நன்றி சொல்லாமா? நல்லாங்க. தாயின் கருவில் இருந்துங்க இன்றளவும் உதிரத்தில் நாம் உருவாகிய அந்த நாளிலிருந்து இன்றளவும் நம்மை தாங்கி சுமப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Praise the Lord. அழகா பாருங்களேன். கருவிலிருந்து உங்களை சுமப்பவன் நான். உங்கள் முதுமை வரைக்கும். எப்ப வரைக்குங்க? உங்கள் முதுமை வரைக்கும். எப்ப வரைக்குங்க? முதுமை உதிரத்தில் உருவான நாளிலிருந்து மண்ணுக்கு செல்கின்ற நாள் வரை நான் அப்படியே இருப்பேன். நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன். நானே உங்களை சுமப்பேன். நானே உங்களை சுமப்பேன். நானே உங்களை விடுவிப்பேன். Praise the Lord. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மிகவும் அழகாக நாம் பார்க்கின்றோம். இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 31வது வசனம். இணைச்சட்டம் 1வது அதிகாரம் 31வது வசனமா? வேற யாரா? பாலை நிலத்தில் படிக்கிறாங்க. பாலை நிலத்தில் ஒருவன் தன் மகனை தூக்கி செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை தூக்கி வந்ததை. Praise the Lord. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்களேங்க. அதை திருப்பி திருப்பி படிக்கலாங்க.
எவ்வளவு அழகா நம்ம ஆண்டவர் நம்மை தாங்கி செல்கிறார், நம்மை அன்பு செய்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நம்முடைய வாழ்விலே மகிழ்வாக இருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் துன்பங்கள் சிலுவைகளாக இருக்கின்ற பொழுது அந்த சிலுவைகளை எல்லாம் தகர்த்தெறிகின்றார். அதனால்தான் பார்க்கின்றோம், மலை பொழிவிலே போதனை செய்கிறார் ஆண்டவர், ஆனால் கல்வாரி மலையிலே சாதனை செய்கிறார். அந்த ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டி ஒரு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். மலைப்பொழிவிலே அவ்வளவு போதனை செய்கிறார். ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும், இறைவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அதையெல்லாம் கல்வாரி மலையிலே சாதனையாக மாற்றுகிறார். அதனால்தான் நாம் இன்றளவும் இந்த ஆண்டவரை நினைத்து நாம் பெருமைப்படுகின்றோம், அவரோடு பயணிக்கின்றோம், நம்மை ஆசீர்வதித்து வருகின்றார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 8 நல்ல வார்த்தைங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 8 எந்த வடிவில் வழங்கியவர்? கடவுளுடைய மகனாக இருந்த அவர் கடவுளுக்கு இணையாக இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொள்ள வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் நல்ல கவனிங்களேன், யாருக்காக? தம்மையே வெறுமை. யாருக்காக வெறுமையாக்குனாரு? தம்மையே வெறுமை. வருதா பாரு, சில அம்மாங்களாம் எனக்காகன்றாங்க. சொல்லணுங்க வாயை திறந்து. யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக வெறுமை ஆகுகிறார். வெறுமை பார்த்தீங்கன்னா சாதாரண மாட்டு தொழுவத்திலே பிறக்கிறார். வாழ்க்கை முழுவதுமே ஆடம்பரங்கள் கிடையாதுங்க, வந்தா வசு கிடையாது, சத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அமைதியாக வாழ்கிறார். சாதாரணமாக அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். எடுத்துக்காட்டு எங்க? அடிமையின் வடிவு. அடிமையா இருந்தாரா இல்லையா? இருந்தாரா? எங்க இருந்தாரு? இடுப்பில் ஒரு துண்டை கட்டினார், என்னவோ பண்ணாரா இல்லையா? பண்ணார் இல்லையா? யோவான்ல படிக்கிறோமா? இடுப்பில் ஒரு துண்டை கட்டுறாரு, என்ன பண்றாரு? அடிமையின் வடிவை ஏற்று பாதங்களை கழுவுகிறாரு. இதோட பெரிய விஷயம் என்னங்க? எவ்வளவு மனிதனாக பெரியவனாக இருந்தாலும் தன்னை ஆண்டவர் முன் அடிமையாக வைத்திருக்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை பெறுகிறான். பிரைஸ் தி லார்ட். மனிதருக்கு ஒப்பானார், மனித உருவில் தோன்றி என்னங்க? சாவை ஏற்கும். யாராவது சாவத்துக்கு ரெடி ஆகிறீங்களா? யாரெல்லாம்? ஒரு வீட்டில் கேட்டேங்க, தியானம் கொடுக்கும்போது, யாரெல்லாம் சாவ தயாராக இருக்கிறீர்கள்? 92 வயசு பாட்டி கை தூக்குது. உனக்கு என்னடி கிளவி? எல்லாத்தையும் முடிச்சு விட்டு டக்கு ஆடுது, நீ போவதான் ஆசைப்படுவேன் இல்லையா? எல்லாம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்ச பிறகு சின்ன வயசுல என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களா இருக்கிறவங்க எதாவது ஆசைப்படுறீங்களா? எல்லாம் சிரிக்கிறீங்க. என்ன மாரி வயசுல, சின்ன வயசுல நிர்மலாப்பா என்ன மாரி வயசு இல்லையா? யாருமே ஆசைப்படுவதில்லை. எல்லோரும் ஒரு நாள் வாழ்ந்துட்டு போட்டோம். இன்னைக்கு 14ஆம் தேதி, நாளைக்கு ஒரு நாள் வேணா, ஞாயிற்றுக்கிழமை புதுசு பார்த்துட்டு நான் போயிட்டேன் அப்படிதான் கேட்போம்ல. நிச்சயமா உடனே போக மாட்டோம். ஆனால் கடவுள் பாருங்களேன், சாவை ஏற்கும் அதுவுக்கு, அதுவும் நமக்காக சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவுங்க. பலர்னு அடிங்க, உரிச்சு எடுத்துட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ அடி வாங்கினார் கடவுள். யாருக்காக? அந்த அடி உதையெல்லாம் நமக்காக ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். இப்போ வாங்குங்க, யாருக்கெல்லாம் அந்த தாழ்ச்சி இருக்குங்க? உங்களுக்கு எனக்குங்க இல்லைங்க. மூக்கு மேலே கோபம் வருங்க. ஒரு மாதாவுடைய மாலையை கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய கோபம் வருதுமா? என்ன நீ சாமியார் மாலையை என்ன பண்ண போற? முக்கு மேலே கோபம் வருதுங்க. சாதாரண விஷயம் இல்லையா? எல்லோருக்கும் சாதாரண விஷயங்கள். ஆனால் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியலனா தன்னை தாழ்த்தி கொள்கிறார். அதனால் தான் நம்மை உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஒரு அழகா இன்னொரு வார்த்தை நம்ம அழகா படிக்கலாங்க. கடவுளுடைய வார்த்தைகள் அவ்வளவு ஆழமானது. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் என்ன வாழ்வு? நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்குங்க. அதனால தான் இந்த மகன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வருகிறார். நம் வாழ்வில் இருக்கின்ற சிலுவைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றுகிறார். அவரோடு நாம் ஜெபிப்போம். நம் வாழ்வில் எத்தனையோ சிலுவைகள் இருக்கும், பாரங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். அதையெல்லாம் இந்த ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற பொழுது சிலுவையை நீங்கள் சுமக்க தேவையில்லை. யார் சுமப்பா? சீமோனை போல ஆண்டவரும் அந்த சிலுவையை சுமந்து நம்மை காப்பாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்களே நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு நேரம் உங்களால கை இப்படி வைக்க முடியுங்க? வச்சு பாருங்க, கை எல்லாரும் வச்சு பாருங்க பார்க்கலாம். நல்லா இப்படிலாம் கிடையாது, நல்லா முழுசா
ஒரு மணி நேரம் 3 நிமிஷத்துக்கு மேலே முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நரம்பு எல்லாமே அப்படியே படைச்சிருங்க. இதான் சாக்குன்னு மற்றவங்க இடிச்சிடாதீங்க. நல்லா இடிங்க, நல்லா கை வைங்க, விடக்கூடாது. இவ்வளோ பாருங்களேன், கொஞ்ச நேரம் வச்சிருந்தாலே அப்படியே போவோம். ஆனால் இன்னி வரையும் கையை விரிச்சு மகனே மகளே வான்னு கூப்பிட்றாருங்க. அந்த ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணுமா படுத்தக்கூடாதா? எல்லாரும் முட்டி போடுங்க பார்க்கலாம். எல்லாரும் முட்டி போடுங்க பார்க்கலாம். முழங்கால் படிட்டு கையை விரிங்க பார்க்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு எல்லாரும் கையை விரிங்க பார்க்கலாம். எல்லாரையும் பார்த்து கேட்குறாரு, என்னை நீ நேசிக்கிறாயா, என்னை நீ அன்பு செய்கிறாயான்னு கேட்குறாரு. அந்த ஆண்டவர்கிட்ட பாடலாமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. நேசிக்கிறீங்களா? 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 சத்தமா பாடுங்களா. உம்மை நேசிக்கின்றேன் நான். சத்தமா. உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. இன்னொரு பண்ணலாமா? உம்மை நேசிக்கின்றேன் நான். சத்தமா. உம்மை நேசிக்கின்றேன் நான், கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஒரு பாட்டு பாடுறதுக்கே மூச்சு வாங்குதுங்க இல்லையா? தோட கையெல்லாம் அப்படி வலி, எப்படா கீழே விடுவோம். அந்த அளவு ஆண்டவர் நமக்காக பாடுபட்டு இருக்கிறார். இதற்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய சுமைகளை எல்லாம் இந்த நேரத்தில் இறக்கி வைப்போம். அனைவர் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம். நம் வாழ்விலே பல வகையான வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். சுமை சுமப்பதால் இந்த உலகிலே சுகம் வருகிறது. அந்த சுமைகளை எல்லாம் சுமக்க ஒருவர் தயாராக இருக்கிறார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் அவரே இங்கு பிரசன்னமாக இருக்கிறார். அப்பா, எங்க வாழ்க்கையிலே சுமைகளோடு நாங்கள் பாரங்களோடு தவிக்கிறோம் ஆண்டவரே. சுமை சுமக்க முடியல ஆண்டவரே. குடும்ப சுமை என்பது எங்களை அமுக்கிக் கொண்டிருக்கிறது. குடும்பத்திலே பாரங்கள் இருக்கிறது. பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, கணவருக்காக குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் எவ்வளவோ பாரங்கள் அப்பா, சொல்ல முடியாத பாரங்கள், கடன் பிரச்சனைகள், இஎம்ஐ பிரச்சனைகள், குடும்பத்திலே மன நிம்மதி இல்லாத பிரச்சனைகள் என்று எவ்வளவோ பாரங்கள் அப்பா. இது அழகாக சொன்னீரே இன்றைய அழகான வாசனத்தில் எஸ்ஐயா எழுதில 46வது அதிகாரத்தில் சொன்னீரே, நீரே சுமப்பவராக இருக்கிறேன். அப்படி என்றால் உம்முடைய பிரசன்னம் என்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது சுமை தாங்கி எங்களை வழி நடத்துகிறாக நீர் இருக்கிறீர் என்பதை உணர்கிறோம் அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கிற பாரங்கள், சுமைகளை எல்லாம் நீதாமே சுமந்து எங்களை வழி நடத்த வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த சுமைகளை சுமப்பதற்கோ எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பாரங்களை ஏற்றுக்கொள்வதற்கோ யாரும் இல்லை அப்பா. தவித்துக் கொண்டிருக்கிறோம், அனாதைகளாக இருக்கின்றோம். பல நேரங்களிலே சொந்தங்கள் இருந்தும், உறவுகள் இருந்தும், பிள்ளைகள் இருந்தும், பேர பிள்ளைகள் இருந்தும், பணம் இருந்தும், பதவிகள் இருந்தும் அனாதைகளாக இருக்கிறோம். சுமை சுமக்க யாரும் இல்லை ஆண்டவரே. என் கண்ணீரை துடைப்பதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. ஆறுதல் கூற யாரும் இல்லை ஆண்டவரே. ஆனால் நீர் இருக்கிறீர் என்ற விசுவாசத்திலே உமது பாதத்தின் முன்பாக கரங்களை குவித்து ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய பாரங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இளைஞர் இளம் பெண்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலக மாய கவர்ச்சிகளிலே அது ஒரு பெரிய சுமை, ஒரு பெரிய பாரம், ஒரு பெரிய கல் என்பதை மறந்து விடுகிறார்கள் ஆண்டவரே. அவர்களுக்கெல்லாம் இந்த செல்போன், டிவி, யூடியூப் மட்டுமே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரீல்ஸ் மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையிலே அவர்கள் ரியலாக வாழ்வது கிடையாதப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் இருக்கிற இளைஞர், இளம் பெண்கள், பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கல்வி சுமை, வேலை சுமை, பண சுமை எல்லாம் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதோ இந்த உலகிலே யாரும் கிடையாது ஆண்டவரே. நீர் ஒருவர் மட்டுமே முடியும். உம்முடைய உயிரை கொடுத்து, உடலை கொடுத்து, ரத்தத்தை கொடுத்து எங்களை எல்லாம் மீட்டுக் கொண்டீர். அதற்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா.
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பாரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருக்கிற குணங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆணவம், திமிரு, கோபம், எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் என்ற எண்ணங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடை தெரியும் ஆண்டவரே. தாட்சிக்கெல்லாம் தாட்சியாக இருந்தீரே, அந்த குணம் எங்களிலே சிறிதாக இருக்கவும் நீர் உதவி செய்யும் அப்பா. நாங்கள் மனிதர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பாவம் செய்கின்றோம். ஆனால் நீர் நினைத்தால் எங்கள் சுமைகளை எல்லாம் சுகங்களாக மாற்றி எங்களை ஆசீர்வதிக்க முடியும் அப்பா. எங்களோடு இரும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும். நம்முடைய தனிப்பட்ட சுமைகளை நினைத்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிப்போம். சுமைகளை ஆண்டவர் சுகங்களாக மாற்றுவார். Praise the Lord.